ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்ல சொல்லுங்க. இந்த சத்தம் இது வேற உள்ளத்திலிருந்து வரல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. உங்களை ஒரு மோதிரமாக, முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைப்பேன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு 1ஆம் தேதி கேட்கும் போது கொஞ்சம் நான் தேவன் தந்த வார்த்தையை அன்றைக்கு நான் தேவன் தந்த பாதையில பேசினேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில தந்திருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் போது அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். கை உயர்த்தி அமைச்சலுங்க. இங்க முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். உன்னை சரித்திரத்தை படைக்கிறவனாய் வைப்பேன். கை உயர்த்தி அமைச்சலுங்க. நீ சரித்திர புருஷனாய் மாறுவாய். சரித்திரத்தை உருவாக்குகிற சிறியாய் இருப்பாய். ஸ்தோத்திரம்.